ஓகேங்க, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் தி கான்செப்ட் இன் 30 minutes. ஓகேவாங்க, அதுக்கப்புறமா நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் திஸ் 30 minutes கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆயிட்டு இருக்கு இல்லையா? எஸ் சார், இட்ஸ் விசிபிள். தேங்க்ஸ் a lot. சரிங்க, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால வந்து ஒரு 30 minutesல வந்து அதை நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக ஐ வில் டேக் 2 numbers எக்ஸாம்பிள். என்னென்ன நம்பர் வச்சுக்கலாம்? ஒரு 12 and 16 வச்சுக்கலாமாங்க? 12 and 16. இப்போ இந்த 2 நம்பரோட எல்சிஎம் என்ன, ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபேக்டர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, மல்டிபிள்ஸ் அப்படின்னு இன்னொரு விஷயம் இருக்கு. சார் அது என்ன சார் ஃபேக்டர், என்ன மல்டிபிள், எனக்கு அது புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இந்த கொடுத்திருக்க நம்பர் எந்தெந்த நம்பரால டிவைட் ஆகும் அதை வந்து ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த 12 வந்து எதுல டிவைட் ஆகும்னு சொல்லி பாருங்க. 1ல டிவைட் ஆகும், அப்புறம் 2ல டிவைட் ஆகும், அப்புறம் 3ல டிவைட் ஆகும், 4ல டிவைட் ஆகும், 6ல டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் 12ல டிவைட் ஆகும் இல்லையா? அதே மாதிரி 16 எதுல டிவைட் ஆகுங்க? 1ல, 2ல, 4ல, 8ல, 16ல. சரிதானே? இப்போ these numbers are called as factors of 12. அதே மாதிரி these numbers are called as factors of 16. இப்போ இதுல எது காமன் ஃபேக்டர்னு பாருங்க. 1 வந்து ஒரு காமன் ஃபேக்டரா, 2 வந்து ஒரு காமன் ஃபேக்டரா, 4 வந்து ஒரு காமன் ஃபேக்டரா? அப்போ இந்த 3 நம்பர்ஸ் வந்து காமன் ஃபேக்டர்ஸா இருக்கு. அப்ப இதுல எதுங்க ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்? 4. எஸ், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்னு சொல்லி பார்த்தா 4 தான் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ 12க்கு கீழே 16க்கு கீழே இருக்க நம்பர்ஸ் நம்ம ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ 12க்கு மேல 16க்கு மேல இருக்க நம்பர்ஸை வந்து நம்ம ஃபேக்டர்னு சொல்ல மாட்டோம், மல்டிபிள்னு சொல்லுவோம். இப்போ இந்த 12 உடைய நெக்ஸ்ட் மல்டிபிள் என்னன்னு சொல்லி கேட்கிறேன். மல்டிபிள் அப்படின்னு என்னங்க? 12 into 2 என்ன வரும்? 24. 12 into 3 36. 12 into 4 48. 12 into 5 60. 12 into 6 70. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போ அதே மாதிரி 16 into 2 32. 16 into 3 48. 16 into 4 64. 16 into 5 96. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். யா இல்ல ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன், இல்ல கரெக்டா தான் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்து மல்டிபிள்ஸ் சொல்லுவோம். 12ஓட மல்டிபிள்ஸ், 16ஓட மல்டிபிள்ஸ். இப்போ இந்த 12க்கும் 16க்கும் இருக்கக்கூடிய லீஸ்ட் லோவஸ்ட் காமன் மல்டிபிள் என்னங்க? 48. இது பேர் தான் வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கொடுத்திருக்க 2 நம்பர்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணலாங்க. 12 into 16 என்னங்க வரும்? 192 வருமா? இப்ப கொடுத்திருக்க 2 நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணா 192 வருது. இப்ப அதே மாதிரி இதோட ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் மல்டிப்ளை பண்ணலாமா? என்னங்க வரும்? 192. 192. அப்ப இந்த ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா? அப்ப ப்ராடக்ட் ஆஃப் எனி 2 numbers is equal to its LCM into HCF அப்படின்னு சொல்லுவோம். புரியுதாங்க? சோ இந்த ஸ்கிரீன்ஷாட் அப்படியே நான் வந்து உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா? சார், இந்த காமன் ஃபேக்டர்ஸ் தான் டிவைசர்ஸ்னு இன்னொரு நேம் இருக்கா சார்? ஆமாங்க. ஏங்க இப்படி ஒரு சந்தேகம்? சரி, ஓகேங்க, டன். காமன் ஃபேக்டர்ஸுக்கு வந்து டிவைசர்னு சொல்ல மாட்டோம், ஃபேக்டர்ஸ் டிவைசர்ஸ் சொல்லுவோம். ஃபேக்டர் ஓகேவா? எந்தெந்த நம்பரால வகுப்படுமோ அதெல்லாமே வந்து நம்ம அந்த மாதிரி சொல்லுவோம். சரி, இப்போ நமக்கு எக்ஸாம்ல என்ன சார் கேட்பாங்க? they may give some questions. n1 into n2 equal to LCM into HCF அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ வந்து என்ன பண்றாங்க? LCM into HCF வந்து 192 கொடுத்துறாங்க. இதுல ஒரு நம்பர் வந்து 12, இன்னொரு நம்பர் என்னப்பா கண்டுபிடின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப என்னங்க பண்ணணும்? ஜஸ்ட் இந்த வேல்யூஸை வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும்ல. சோ n2 equal to 192 divided by 12 பண்ணீங்க அப்படின்னா 16 நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும்ல. சரிங்க, இப்போ நமக்கு வந்து கொடுத்திருக்க 2 நம்பர்ஸ்ங்க 12 and 16. 12 and 16. இந்த 2 நம்பருக்கு ரேஷியோ என்னங்க வரும்? இந்த 2 நம்பரோட ரேஷியோ என்ன?
3:4. 3:4. 3:4. சரி, இந்த 12 and 16 வந்து 3:4 ரேஷியோன்னு சொன்னீங்க. 3x:4x வந்து ரேஷியோன்னு சொன்னீங்க. அப்ப இந்த 12 and 16 எதுல டிவைட் ஆகறதால 3:4ன்னு சொன்னீங்க? 4. 4ல டிவைட் ஆகும். அப்ப இந்த 4 வந்து என்னதுங்க? 12க்கும் 16க்கும் இந்த 4 வந்து என்னது? Highest common factor. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு 2 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு நம்பர்ஸோட இங்க எழுத மாட்டேங்குது. ஓகே, ஏதாவது ஒரு நம்பரோட ரேஷியோ கொடுத்துறாங்க. லெட்ஸ் சே ஒரு 2 நம்பர்ஸ் இருக்கு. அந்த நம்பரோட ரேஷியோ வந்து 7:4 அண்ட் இதோட HCF வந்து பாத்தீங்க அப்படின்னா 6. அப்போ அந்த 2 நம்பர்ஸோட LCM என்னன்னு சொல்லி கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப நம்ம தான் புத்திசாலிங்களாச்சே, என்ன பண்ணலாம்? இந்த 2 நம்பர்ஸோட ரேஷியோ வந்து 7:4, அதோட HCF வந்து 6. அப்போ அந்த ஆக்சுவல் நம்பர்ஸ் என்னங்க வரும்? 42, 24, சார். 42 and 24. இதுக்கு வந்து LCM கண்டுபிடிக்கிறது ஈஸியா கஷ்டமாங்க? You can easily find out the LCM, right? 42 and 24. உங்களுக்கு போட தெரியும்ல? அவ்வளவுதான். சோ இப்போ 2 into 3 into 7 into 4 போட்டு மல்டிப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் வரும். சோ 4 2 3s are 6, 7 4s are 28, 6 8s are 48, 2 6 are 12, 168. இதுதான் வந்து நம்மளோட LCM. புரியுதுங்களா நம்ம என்ன பண்றோம்னு சொல்லிட்டு? Yes or no? Yes, Yes, sir. ஓகேங்க. இப்போ நம்ம LCM கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் இருக்கா? LCM கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ 12 and 16 இந்த 2 நம்பர்ஸ் தான் நம்ம பார்த்தோம். 12 and 16. சரிங்க. இப்போ கொடுத்திருக்க இந்த 2 நம்பர்ஸ்ல எதுங்க பெரிய நம்பர்? 16. இந்த 16 வந்து 12ல டிவைட் ஆகுமா? No, sir. 16 12ல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப 16 ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள் என்னங்க? 16 into 2 32. இந்த 32 வந்து 12ல டிவைட் ஆகுமா? No, sir. No, sir. ஆகாது. அப்ப 16 into 3 48. இந்த 48 வந்து 12ல டிவைட் ஆகுமா? அப்ப 12 and 16 ஓட LCM என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன வருங்க? 48 தான். இப்ப அதே மாதிரி 10 and 15 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட LCM என்னங்க வரும்? 30. எஸ் 30 வரும். ஏன்னா 15 வந்து 10ல டிவைட் ஆகாது. டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா 3/2ன்னு நிக்கும். அப்ப 15 ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள் வந்து 15 into 2 30. இந்த 32 வந்து 10ல டிவைட் ஆகும். 30 வந்து 10ல டிவைட் ஆகும். சோ 30 தான் LCM for 10 and 15. ஓகே. இப்போ அதே மாதிரி ஒரு 2 பிரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். பிரைம் நம்பர்ஸ்னா என்னதுங்க? இதுதான பிரைம் நம்பர்ஸ். இந்த ரெண்டு நம்பரும் வந்து பாத்தீங்கன்னா 1ஆல டிவைட் ஆகும், அப்புறம் அதே நம்பரால டிவைட் ஆயிக்கும். இப்போ இந்த 2 நம்பர்ஸோட LCM கண்டுபிடி அப்படின்னு என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் அந்த 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிடுங்க. பண்ணா என்ன வருங்க? 143. இதுதான் வந்து LCM. அப்போ பிரைம் நம்பர்ஸா இருந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க. புரியுதாங்க? இப்போ அதே மாதிரி உங்களுக்கு 12 இருக்கு, 24 இருக்கு. இதுல எதுங்க பெரிய நம்பர்? 24 12ல டிவைட் ஆகுமா? Yes, sir. 24 தான் வந்து உங்களோட LCM. புரியுதுங்களா? Yes, sir. Yeah. Yes, sir. இப்போ இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃபிராக்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபிராக்ஷன் லெட்ஸ் சே 1/3, 1/4 இதோட LCM கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஃபிராக்ஷனுக்கு LCM கண்டுபிடிக்கணும்னா நோட் பண்ணிக்கோங்க. LCM ஆஃப் நியூமரேட்டர் பை HCF ஆஃப் டினாமினேட்டர். இன்னைக்கு கூட கொஞ்சம் நல்ல நம்பர் எடுத்துக்கலாம். ஓகேவா? சப்போஸ் 2/3 and 3/4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2/3 and 3/4 இதுக்கு வந்து LCM கண்டுபிடின்னு சொல்றாங்க. அப்போ 2க்கு 3க்கு என்னங்க LCM வரும்? 6. 3க்கும் 4க்கும் நடுவுல ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்கா? 3யும் 4ம் காமன் ஏதாவது நம்பரால டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ அதோட HCF வந்து 1. அப்போ 6/1 என்னங்க வரும்? 6. இதுதான் LCM. புரியுதுங்களா? அப்ப 2/3க்கும் 3/4க்கும் என்னப்பா LCMனு சொல்லி கேட்டா நியூமரேட்டருக்கு LCM, டினாமினேட்டருக்கு HCF எடுங்க. புரியுதுங்களா? சரி, 7/4 and 14/7 இதுக்கு LCM கண்டுபிடிங்க பார்க்கலாம் சீக்கிரம். 10 செகண்ட் டைம் சீக்கிரம். 14/1. What is that 14/?
14 sir. 14 12. ரைட். ஸோ 7க்கும் 14க்கும் எல்சிஎம் வந்து 14, 4க்கும் 7க்கும் ஹெச்சிஎஃப் வந்து 1, 14/1 வந்து 14. இப்போ இதே மாதிரி ஃபிராக்ஷனுக்கு வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் பை எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர் மனசுல வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சரியா? இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து பாருங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க 12/7, 24/11 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடின்னு சொல்றாங்க. 12க்கும் 24க்கும் என்னங்க எல்சிஎம் வரும்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன இருக்கு 12க்கும் 24க்கும்? 12. நீங்க பாருங்க 12 24 எதால டிவைட் ஆகும்? 12ஆல தான் டிவைட் ஆகும் இல்லையா? அப்ப 12 தானே வந்து இதுக்கு ஹெச்சிஎஃப். எல்சிஎம் தான் 24. புரியுதுங்களா? சோ ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் என்னங்க 12க்கும் 24க்கும் நடுவுல எது காமனா இருக்கு? 12 ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகே. சோ 7க்கும் 11க்கும் எல்சிஎம் என்னங்க வரும்? 77. So 12/77 தான் HCF. புரியுதுங்களா? Yes sir. Yes சரி. இப்போ நம்ம வந்து பிரைம் ஃபேக்டரிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கத்துக்க போறோம். என்னது? பிரைம் ஃபேக்டரிங். எதுக்கு சார் அது கத்துக்க போறோம்? நான் சொல்லி தரேன். ஓகேவா? இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். என்ன நம்பர் வச்சுக்கலாங்க? ஒரு 48. இந்த 48 எது எதுல டிவைட் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 3 4 6 8 12 வேற 16 வேற 24 வேற 48. சரிதானங்க? வேற ஏதாவது நம்பர்ல டிவைட் ஆகுமா இது 48? சரி. இப்போ எவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருக்கு 48க்கு? 10 factors. 5 6 7 8 9 10 ஃபேக்டர்ஸ் இருக்கா? இப்போ உங்களுக்கு மொட்டை எக்ஸாம்ல வந்து இந்த 48க்கு எவ்வளவுப்பா ஃபேக்டர்ஸ் இருக்கு கண்டுபிடின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம உட்கார்ந்து இந்த மாதிரி எல்லாம் எழுதிட்டு இருக்க முடியாது. இப்போ 48னா பரவாயில்ல. இதே வந்து 4800 கொடுக்குறாங்க. இப்படி உட்கார்ந்து எழுத முடியுமா? கஷ்டம் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க தான் நம்ம யூஸ் பண்ண போற டெக்னிக் பிரைம் ஃபேக்டரிங். அது என்ன சார் பிரைம் ஃபேக்டரிங் புதுசா இருக்கு? ஒன்றும் இல்லைங்க. ஃபேக்டர் அப்படின்னா பிரிக்கிறது. இப்போ இந்த 48 பிரிங்க எப்படி பிரிக்கலாம்? 16 × 3, 24 × 2, 8 × 6 இல்ல வேற 6 × 8, 3 × 16 எப்படி வேணாலும் போடலாம். எப்படி போடலாம்? 12 × 4 போட்டுக்கலாமா? இந்த 12 பிரிக்க முடியுமா? 16 × 2 6 பிரிக்க முடியுமா? 3 × 2 4 பிரிக்க முடியுமா? இதுக்கு மேல 2 பிரிக்க முடியாது இல்லையா? 3 பிரிக்க முடியாது. சோ அப்ப எவ்வளவு 2 இருக்கு பாருங்க கடைசியா. எவ்வளவு இருக்குங்க? 2/4 இல்லையா? அப்ப எவ்வளவு 3 இருக்குங்க? வேற ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா? வேற ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருக்கா அதுல? No sir. No சரி. sir. இப்போ பவர்ல வந்து 2 பவர்ல என்ன இருக்குங்க? 4. அந்த 4 ஒரு 1 ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது பவர்ல என்ன நம்பர் இருந்தாலும் அது கூட 1 ஆட் பண்ணணும். புரியுதுங்களா? அதே மாதிரி இங்க 3 பவர்ல என்னங்க இருக்கு? 1. அது கூட 1 ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப 4 + 1 5. 1 + 1 2. 5 × 2 10. அப்ப எவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருக்குங்க? 10 factors. 10 ஃபேக்டர்ஸ். அதாவது பவர்ல இருக்க நம்பர் கூட 1 ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிருங்க. அவ்வளவுதான். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேவா? இப்போ இதே மாதிரி 1200ல எவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி கேக்குறேன். எப்படி பிரிக்கலாம் 1200? 12 × 100. 12 எப்படி பிரிக்கலாம்? 4 × 3 4. 2 × 2 50 எப்படிங்க பிரிக்கலாம்? சரி 100 எப்படிங்க பிரிக்கலாம்? 10 × 10 10.
2 into 5, இங்கே ஒரு 2 into 5. அப்ப எவ்வளவு 2ங்க இருக்கு? 4 2 இருக்கா? எவ்வளவு 3 இருக்குங்க? 1 3. எவ்வளவு 5 இருக்குங்க? 2 5. அப்ப பவர்ல இருக்க நம்பர்ஸ் கூட என்ன ஆட் பண்ண சொன்னேன்? Plus 1. Plus 1. 1. இப்ப என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணும். அப்ப எவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருக்குங்க? 1200 எவ்வளவு நம்பர்ஸால டிவைட் ஆகும்? 30. 30 நம்பர்ஸால டிவைட் ஆகும். சரி, இப்போ நம்ம இதை வச்சுதான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது என்ன, ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது என்னன்னு சொல்லி தர போறேன். சரியா? இப்போ 72 எப்படிங்க பிரிக்கலாம்? 2 into 36. 2 into 36, 8 into 9 இல்லையா? 8 எப்படிங்க பிரிக்கலாம்? 2 கியூப்னு போட்டுக்கலாம்ல? 9 எப்படிங்க போடலாம்? 3 square. 3 ஸ்கொயர். அப்ப 72 அப்படின்னா 2 கியூப் into 3 ஸ்கொயர். 108 எப்படிங்க போடலாம்? 12 into 9. 12 எப்படிங்க போடலாம்? 4 into 3. 4 2 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். 3 ஸ்கொயர். இப்போ எவ்வளவு 2 இருக்குங்க? 2 2s இருக்கு. எவ்வளவு 3 இருக்கு? 3 cube. 3 கியூப். இப்போ 2100 இருக்கா? அதையும் எழுதிக்கலாம். 2100 எப்படிங்க எழுதலாம்? 21 into 100. 21 எப்படி எழுதலாங்க? 3 into 7. 100 எப்படிங்க எழுதலாம்? 10 into 10. 10 into 10 எழுதலாம். அதையும் நீங்க பிரிச்சு எழுதுனீங்க அப்படின்னா 2 ஸ்கொயர் into 5 ஸ்கொயர் தானே வரும். சரி, இப்போ 2100 எப்படிங்க எழுதலாம்? 2 ஸ்கொயர் into 3 power 1 into 5 ஸ்கொயர் into 7. சரிதானே? இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் எழுதணும். என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குங்க இந்த மூணுலயும்? மொத்தமா 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கு. 2 ஓட ஹையஸ்ட் பவர் என்னங்க? 3. 3. 3 ஓட ஹையஸ்ட் பவர் என்னங்க? 3. 5 ஓட ஹையஸ்ட் பவர் என்னங்க? 2. 7 ஓட ஹையஸ்ட் பவர் 1. இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு கிடைக்கிறது தான் எல்சிஎம். ஓகேவாங்க? Yes sir. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் என்னன்னு சொல்லி நீங்களே கண்டுபிடிங்க. இப்ப ஹெச்சிஎஃப் எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிற ட்ரிக் வந்து இதுல எல்லாத்துலயும் எதுங்க காமனா இருக்கு? 2 and 3. 2 and 3 காமனா இருக்கு. அதுல எதுங்க லோவஸ்ட் பவர் 2ல? 2. 3ல லோவஸ்ட் பவர் எதுங்க? 1. 2 பவர் 2 4, 4 பவர் 3 பவர் 1 3, 4 into 3 12. இதுதான் வந்து ஹெச்சிஎஃப். எல்சிஎம் அப்படின்னா ஹையஸ்ட் பவர் பாக்குறீங்க. புரியுதுங்களா? Yes sir. எல்லாருக்கும் புரியுதாங்க? Yes, sir. Yes, sir. ஓகே. இப்போ Yes, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஃபிராக்ஷனுக்கு உங்களுக்கு போட தெரியும்ல? Yes, sir. இப்போ எனக்கு இதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்க. 1/4, 3/5, 6/7. இதுக்கு சீக்கிரம் எல்சிஎம் கண்டுபிடிங்க. 6. 6 அவ்வளவுதான். சோ 1 3 6க்கு எல்சிஎம் வந்து 6, 4 5 7க்கு ஹெச்சிஎஃப் வந்து 1, 6/1 வந்து 6ங்க. ஓகே, சரி, இப்போ நாலாவது கேள்வி வருவோம். என்னங்க கொடுத்திருக்காங்க? ரீட் பண்ணுங்க டப்புன்னு யாராவது. The HCF of two numbers is 11 and their LCM is 7700. If one of the number is 275, then the other number is. Yes. இப்போ நமக்கு இத தெரியுமே. Product of any two numbers is equal to its LCM into HCF. HCF. நமக்கு வந்து ஒரு நம்பர் தெரியும் 275 னு. இன்னொரு நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். அதுல LCMவும் தெரியும். எவ்வளோ? 7700. HCFவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 11 னு தெரியும். இப்போ இத நம்ம கட் பண்ணிரலாமா? கட் பண்ணீங்கன்னா என்னங்க வரும்? 11th டேபிள்ல 2 times 5 times. 25th டேபிள்ல இல்ல 5th டேபிள் அடிச்சிடலாம் முதல்ல. சரியா? 5 times. இத 5th டேபிள் அடிங்க. 1 times 5 5 carry over 2.
5 times 25 carry over 2 4 0. திரும்ப இத fifth table அடிப்போமா? 3 times 0 8. என்னங்க வருது? 308. நார்மலா ஒரு டிவிஷன் மட்டும் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அடுத்து போலாமாங்க? Yes, sir. அடுத்த நம்பரும் இதே மாடல் தான். ஓகேவா? இந்த கிரேட்டர் நம்பர்ல அதர் நம்பர். ஓகேவா? இது நீங்க போட்டுக்கோங்க. இப்ப ஆறாவது கேள்வி படிங்க பார்க்கலாம் டப்புன்னு. 3 numbers are in the ratio 1:2:3 and their HCF is 12. The numbers are அந்த நம்பர்ஸ் என்னவா இருக்குங்க? Option D. ஆப்ஷன் டி இல்லையா? ஏன்னா இந்த 12 தான் வந்து ஹெச்சிஎஃப். இதை தூக்கி இந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணிருங்க. 1 into 12 12, 2 into 12 24, 3 into 12 36. சார் Okay, இப்போ LCM கொடுத்தாலுமே மல்டிப்ளை தான் பண்ணணுமா? எல்சிஎம் கொடுத்தாலும் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் மல்டிப்ளை பண்ணிட்டு அது வரதா வந்து ஃபைனல் ஆன்சரா சார்? இல்லங்க, நீங்க கேக்குற மாதிரி கொஸ்டின் இப்ப இருக்கு. நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இதுல நீங்க இப்ப நம்ம சால்வ் பண்ண போற ப்ராப்ளம்லயே இருக்கு. நீங்க பாருங்க, பார்த்துட்டு கேளுங்க. ஓகேவா? இப்ப நீங்க கேட்ட கொஸ்டின் தான் இதுல இருக்கு. 7th கொஸ்டின் ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். 3 numbers are in the ratio of 3:4:5 and their LCM is 2400. Their HCF is எஸ், சரிங்க. எல்சிஎம் வந்து 2400ங்க. அதோட ஹெச்சிஎஃப் வந்து என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்ப அதே மாதிரி இந்த 3 நம்பர்ஸோட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் மல்டிப்ளை பண்றதும் அதோட எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் ஒன்னா தானே இருக்கும். இதாங்க இங்கே பண்றேன். சேம் தானே? சோ இதோட எல்சிஎம் வந்து 2400, ஹெச்சிஎஃப் வந்து நமக்கு என்னன்னு சொல்லி தெரியாது. இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து அந்த ஹெச்சிஎஃப் தனியா நம்ம பிரிச்சு போடலாம். ஏன்னா எக்ஸ் இருக்கு, கரெக்ட் தானே? சோ 3x into 4x into 5x எக்ஸை பிரிச்சு போட்டுக்கோங்க. இப்ப இதை நான் சால்வ் பண்ண எனக்கு ஆன்சர் கிடைக்குமா கிடைக்காதாங்க? சோ வாட் இஸ் தி ஆன்சர் வி கெட்? 4 3s are 12, 200 கட் பண்ணுங்க 40. 40. சோ இதான் நம்மளோட ஆன்சர். சார் நான் நம்ப மாட்டேன் சார், எப்படி சார் இது வரும் அப்படின்னா வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். சரிங்க. இப்போ இந்த ஹெச்சிஎஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ண ஆக்சுவல் நம்பர் கிடைச்சிரும்ல. 40 into 3 120, 40 into 4 160, 40 into 5 200. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதோட எல்சிஎம் என்னங்க வரும்? What we get? 600. 600 வந்து 120ல டிவைட் ஆகும், 160ல ஆகாது. நெக்ஸ்ட் சாரி 400 ஆகாது, 600 ஆகாது, 800 ஆகாது, 1200 120ல டிவைட் ஆகும், 1600ல ஆகாது. இதே மாதிரி எது வரைக்கும் போகும்னா 2400 வரைக்கும் போகும். சோ 2400 இஸ் தி எல்சிஎம் ஆஃப் 120, 160, 200. புரியுதா புரியலீங்களா? Yes, sir. Yes sir. நெக்ஸ்ட் போலாமாங்க? சார் HCF மட்டும் மறுபடியும் சொல்லி தரீங்க? சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க. இப்போ ரேஷியோ கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்துட்டு அப்புறம் நம்பர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்களா? அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கா? அதான் இப்ப நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம்ல, நம்ம அப்படிதானே கண்டுபிடிச்சிருக்கோம். 120, 160, 200 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ரேஷியோ கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. நான் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்ப நம்பரும் கண்டுபிடிக்கலாம்ல ஹெச்சிஎஃப் இருந்தா. ஓகே சார், தேங்க்யூ. ஓகேங்க. ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். சப்போஸ் 20 and 40 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு நம்பரும் எதால வகுப்படும்? காமனா எதால டிவைட் ஆகும்? 2ல டிவைட் ஆகும், 4ல டிவைட் ஆகும், 5ல டிவைட் ஆகும், 10ல டிவைட் ஆகும். ஆனா ஹையஸ்டா எதுல டிவைட் ஆகும்னு சொல்லி பாருங்க. 20ஆல வகுப்படுமா? 1 times 2 times. அப்ப 20 தான் வந்து ஹெச்சிஎஃப். அவ்வளவுதாங்க. ரைட்? சோ ஹெச்சிஎஃப் யாரோ தெரியலன்னு சொல்லி கேட்டீங்க. இதாங்க ட்ரிக். ஓகே, நெக்ஸ்ட் போலாமாங்க? மறுபடியும் சொல்றீங்களா? கவனிக்கல சார். கவனிக்கலையா? 18 and 36னு ஒரு ரெண்டு நம்பர் இருக்குங்க. இந்த 18, 36 எதுல வகுப்படும்னு சொல்லி பாருங்க. இந்த ரெண்டு நம்பருமே வந்து 3ல டிவைட் ஆகும், 6லயும் டிவைட் ஆகும், 9லயும் டிவைட் ஆகும், 18லயும் டிவைட் ஆகும். 18ஆல வகுப்படும்ல.
எவ்வளவு டைம்ஸ் டிவைட் ஆகும்? இது ஒரு டைம் டிவைட் ஆகும். இது எவ்வளவு டைம் டிவைட் ஆகும்? 2 டைம்ஸ் டிவைட் ஆகும். இதுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1ஐயும் 2ஐயும் எதுலயும் டிவைட் பண்ண முடியாது. சரிதானே? அப்ப இந்த 18 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப்ங்க. புரியுதுங்களா? எது லோயஸ்டோ அதான் ஹெச்சிஎஃபா? அப்படி வராது. சப்போஸ் உங்களுக்கு வந்து 14 36 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து 14 வந்து ஹெச்சிஎஃப் கிடையாது. இப்ப 14ஐயும் 36 எதுல டிவைட் பண்ணுவேன்? 2ல டிவைட் பண்ணுவேன். சோ இது 7 முறை, இது 18 முறை. இதுக்கு மேல இந்த ரெண்டுக்கும் காமனா எதுவுமே கிடையாது. இதுதான் லாஸ்ட். அப்ப 2 தான் வந்து ஹெச்சிஎஃப். ஓகேங்களா? சார் வேற ஏதாவது சொல்ல முடியுமா? 17 and 16 17ம் 16 இந்த ரெண்டும் வந்து ஏதாவது காமனா ஏதாவது நம்பரால டிவைட் ஆகுமா? 17ம் 16ம் நோ சார், காமனா வராது. அப்போ 1 தான் நமக்கு போடும். 1 தான் டிவைட் ஆகும். சோ 1 தான் வந்து ஹெச்சிஎஃப். இப்போ அதே மாதிரி 16 and 18 இருக்குன்னு வச்சுக்கலாம். 16 18 இந்த 16 18 எதுல டிவைட் ஆகும்? 2 ஆகும். 8 டைம்ஸ் 9 டைம்ஸ். இதுக்கு மேல 8க்கும் 9க்கும் நடுவுல காமனா ஏதாவது டிவைட் ஆகுற மாதிரி இருக்கா? இல்ல சார். அப்போ 2 தான் வந்து ஹெச்சிஎஃப். ஓகேங்களா? இப்போ இதுவே 36 and 32 36 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எதுல டிவைட் ஆகும்? 2ல டிவைட் ஆகுமா? 2ல ஆகும் சார். 16 டைம்ஸ் 18 டைம்ஸ். திரும்ப இந்த 16 18 2ல டிவைட் ஆகுமா? 8 டைம்ஸ் 9 டைம்ஸ். இந்த ரெண்டும் எதுலயா டிவைட் ஆகுமா? நோ சார். அப்போ 2 into 2 இதோட ஹெச்சிஎஃப் என்ன? 4. அப்ப 2 ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணணுமா சார்? பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு காமனா வந்து பாத்தீங்கன்னா வராத நம்பர் வர்ற வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதை நீங்க என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணிடணும். ஏன்னா 16 18க்கே வந்து நமக்கு ஹெச்சிஎஃப் வந்து 2 தானே. நமக்கு 32 36க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட ஹெச்சிஎஃப் வந்து அதிகமா தானே இருக்கும். அப்ப 2 into 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா 4. ஹெச்சிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா 4. புரியுதா புரியலீங்களா? சார் இப்ப 5 10 போட்டோம் ஆன்சர் வந்து 5 சார்? ஏன்னா 5 இது 5ஆல வரும், இது 10ஆல வரும். ஆமா, 1 டைம்ஸ் 2 டைம்ஸ். இதுக்கு நடுவுல காமனா வேற எதுவுமே கிடையாது. 1க்கும் 2க்கு நடுவுல காமனா எதுவும் இல்ல. அப்ப 5 10 வந்து 5ஆல டிவைட் ஆகிறதால 5 தான் ஹெச்சிஎஃப். தேங்க்யூ சார். ஓகேங்க. இப்போ நம்ம அடுத்த கேள்வி போலாம். ஓகேவா? ரீட் பண்ணுங்க நெக்ஸ்ட் क्वेश्चन. The LCM of two numbers is 48. The numbers are in the ratio of 2:3. Find the sum of the numbers. ஓகேங்க. சோ the LCM of two numbers வந்து பாத்தீங்க அப்படின்னா 48ன்னு சொல்லி கொடுத்திருக்கான். அதோட HCF வந்து எனக்கு தெரியாதுங்க. இப்போ அதே மாதிரி அந்த 2 நம்பர்ஸோட ரேஷியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 and 3 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கான் இல்லையா? அப்ப எனக்கு இதோட HCF வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணலாங்க? 48 by 2 into 3 6 அடிச்சா என்னங்க வரும்? 8. இந்த 8 என்னங்க? HCF. இப்போ இந்த 2 நம்பர்ஸ் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? அந்த 2 நம்பர்ஸ் என்னதுங்க? 16 and 24. 16 and 3 8s are 24 இல்லையா? இந்த HCF வந்து அந்த ரேஷியோவோட மல்டிப்ளை பண்ணா நமக்கு 2 நம்பர்ஸ் கிடைச்சிரும். இந்த ரெண்டையும் கூட்டுங்க, ஆட் பண்ண என்னங்க வரும்? 40 sir. 40. அப்ப நம்மளோட ஆன்சர் என்னங்க? Option C. ஆப்ஷன் சி. 9வது கேள்வி. டப்புன்னு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 20 செகண்ட்ஸ்க்கு மேல டைம் எடுக்க கூடாது. சீக்கிரம் முடிங்க. Sixteen. என்ன பண்ணோம்? ரேஷியோ ஆஃப் 2 நம்பர்ஸ் வந்து 5 and 6 இல்லையா? சோ இதோட வந்து HCF இருந்திருக்கணும். HCF இல்ல. HCF into this equal to LCM into HCF. அப்ப 5 into 6 30 equal to 480. So 480 divided by 30. கட் பண்ணோம் அப்படின்னு என்ன வரும்? 16 வரும். அப்ப 16 தான் வந்து HCF ன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. அதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் போலாமாங்க? Yes, sir. Yes, sir.
ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம் டைம் கொஸ்டினுக்கு வருவோம். யாராவது ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். Three bells ring together and they will ring at intervals of 6 seconds, 7 seconds and 8 seconds respectively. At what interval will they again ring together? எஸ், இதுக்கு என்னங்க அர்த்தம்? ரொம்ப சிம்பிள் தான். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு 3 பெல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே டைம்ல ரிங் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லெட்ஸே 3 கிளாஸ் ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிளாஸ் ரூம் நம்பர் 1, கிளாஸ் ரூம் நம்பர் 2, கிளாஸ் ரூம் நம்பர் 3. இந்த 3 கிளாஸ் ரூமோட பெல்லும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியா 9 மணிக்கு வந்து ரிங் அடிக்குது, பெல் அடிக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு பெல்லும் வந்து எந்த இன்டர்வெல்ல பெல் அடிக்கிறாங்க அப்படின்னா, இது 6 செகண்டுக்கு ஒரு தடவை வந்து பெல் அடிக்கிறாங்க, இது 7 செகண்டுக்கு ஒரு தடவை வந்து பெல் அடிக்கிறாங்க, இது 8 செகண்டுக்கு ஒரு தடவை வந்து பெல் அடிக்கிறாங்க. இப்ப எல்லாமே சேர்ந்து ஒரே டைம்ல பெல் அடிக்கணும் அப்படின்னா அது எத்தனை மணிக்கு அடிக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஆன்சர் லைஸ் இன் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஆங்க? LCM sir. எல்சிஎம். ஏன்னா இது வந்து 12, நெக்ஸ்ட் 6 into 3 18 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதே மாதிரி 7 into 2 14, 7 into 3 21, அதே மாதிரி 8 into 2 16 seconds, 8 into 3 24 seconds இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். எல்லாமே சேர்ந்து காமனா ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்செக்ட் ஆகணும். அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்சிஎம் இல்லையா? அப்ப 6, 7, 8 இந்த மூணுமே வந்து அடுத்தடுத்த நம்பர் தானங்க. நெக்ஸ்ட் நம்பர்ஸ் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா இருந்துச்சு அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். கான்சிக்யூட்டிவ் நம்பரா இருந்துச்சுன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்க? அப்படியே மல்டிப்ளை பண்ணிடணும். இப்போ 7, 8 அப்படின்னு இருந்துச்சுன்னா 7 into 8 56, 8, 9 இருந்துச்சுன்னா 8 into 9 72, 9, 10 இருந்துச்சுன்னா 9 into 10 90. அதே மாதிரி 6, 7, 8 இருக்கு. 6 into 7 into 8 என்னங்க வரும்? 168. 168 செகண்ட்ஸ். அப்போ 168 செகண்ட்ல 168வது செகண்ட்ல எல்லாமே சேர்ந்து ஒரு பெல் ரிங் அடிக்கும். புரியுதா? புரியலையாங்க? மனசுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்டர்செக்ஷனா இருந்துச்சுன்னா நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது எல்சிஎம். நெக்ஸ்ட் போலாமா? என்ன பண்ணலாங்க? ஆல் ஆஃப் யூ என்னங்க? 6 into 7 into 8 168 answer. சார் 168 வராதே சார். ஓ, அதுக்கு தான் இவ்வளவு சைலண்டா இருந்தீங்களா? என்ன வருதுங்க? சார் 336 சார். 336 sir. சாரிங்க. ஸோ 6 into 7 into 8 வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் தி எல்சிஎம். ஸோ 7 into 8 இருந்துச்சுன்னா 56, 6 into 7 into 8 வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எல்சிஎம் வராது. ஏன்னா 6க்கும் 8க்கும் நடுவில் காமன் ஏதாவது நம்பர் இருக்கா இல்லையாங்க? Yes sir. 2. இருக்கு. அப்ப நம்ம அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ண கூடாது. 6 எப்படி எழுதலாம்? 2 into 3. 7 வந்து 7 மட்டும் தான் எழுத முடியும். 8 எப்படி எழுதலாம்னா 2 கியூப்னு எழுதிக்கலாம். இப்ப பாருங்க, 2ஓட ஹையஸ்ட் பவர் 3யா, 3ஓட ஹையஸ்ட் பவர் 1ஆ, 7ஓட ஹையஸ்ட் பவர் 1ஆ. இப்ப சால்வ் பண்ணுங்க. 8 into 3 into 7 என்னங்க வரும்? 168 செகண்ட்ஸ். எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா 168 வருது. புரியுதா புரியலீங்களா? எஸ் சார். ஓகேங்க, நெக்ஸ்ட் போலாமா? Yes sir. Yes sir. Yes sir. ஓகே, இப்ப கொஸ்டின் நம்பர் 11 ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். டப்புன்னு. The traffic at a T junction change after every 48 seconds, 72 seconds, 108 seconds respectively. If they all change simultaneously at 8:20 hours, then they will change again simultaneously. ஓகேங்க, ஆன்சர் வந்து எதுல இருக்கு? எல்சிஎம் ஹெச்சிஎஃப்? LCM sir. எல்சிஎம். ஒரு டி ஜங்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. இங்க ஒரு சிக்னல், இங்க ஒரு சிக்னல், இங்க ஒரு சிக்னல். இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த இன்டர்வல்ல மாறிக்கிட்டே இருக்கு? இது 48 செகண்ட்ஸ்ல மாறுது, இது 72 செகண்டுக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கு, இது 108 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கு. இந்த மூணுமே சேர்ந்து ஒரே டைம்ல எப்ப மாறும்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். 48 எப்படிங்க எழுதலாம்? 16 into 3. 16 எப்படிங்க எழுதலாம்? 2 power 4 எழுதிக்கலாமா? இப்ப அதே மாதிரி 72 எப்படிங்க எழுதலாம்?
8 into 9 எழுதலாமா? 8 எப்படிங்க எழுதலாம்? 2 cube எழுதலாம். 9 எப்படி எழுதுவீங்க? 3 square. 108 எப்படிங்க எழுதலாம்? 12 into 9. 12 எப்படி எழுதலாங்க? 4 into 3. அதாவது 2 square into 3. 9 எப்படிங்க எழுதலாம்? 3 square. இப்போ இதுல என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்க. 2 இருக்கு, 3 இருக்கு இல்லையா? 2 ஓட ஹையஸ்ட் பவர் என்னங்க? 3 ஓட ஹையஸ்ட் பவர் என்னங்க? நல்லா பாருங்க. 3. ஏன்னா 108 அப்படிங்கிறது 2 square into 3 power 3 தானே? இப்போ 2 power 4 என்னதுங்க? 16. 3 power 3 என்னங்க? 27. 16 into 27 என்ன வரும்? 6 7s are 42. 12 plus 7 19. 19 plus 4 23. Carry over 2. 432. அப்ப எவ்வளவு செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும்? எல்லாமே சேர்ந்து சைமல்டேனியஸா மாறும். 432 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சைமல்டேனியஸா மாறும். இப்போ நேரம் பாத்தீங்கன்னா 8:20. 8:20க்கு எல்லா சிக்னல்ஸுமே சேஞ்ச் ஆயிருச்சு. திரும்ப எத்தனை செகண்ட் கழிச்சு சேஞ்ச் ஆகும்? எவ்வளவு செகண்ட் கழிச்சு சேஞ்ச் ஆகும்? 432 செகண்ட்ஸ் கழிச்சு சேஞ்ச் ஆகும். அதாவது இது ஹவர், இது மினிட்ஸ், இது செகண்ட்ஸ். இப்ப எவ்வளவு மினிட்ஸ் இதுல இருக்குங்க? 432 செகண்ட்ல எத்தனை நிமிடங்கள் இருக்கு? ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு செகண்ட்? 60 seconds. அப்ப 432 செகண்ட்ஸ்ல எவ்வளவு மினிட்ஸ் இருக்குங்க? 27. 7 மினிட்ஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரா எவ்வளவு செகண்ட் இருக்கு? 12 செகண்ட்ஸ் இருக்கு. சரிதானே? எப்படிங்க 7 மினிட்ஸ்? ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட். 7 மினிட்ஸ்னா 420 செகண்ட்ஸ். அது கூட பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 12 செகண்ட் இருக்கு. அப்போ 8 மணிக்கு சேஞ்ச் ஆனது கரெக்டா 8 மணி 27 நிமிடம் கூட ஒரு 12 நிமிஷம், 12 செகண்ட். இந்த டைமுக்கு கரெக்டா சேஞ்ச் ஆகும். சரியா இல்லையா? எங்க நீங்க எல்லாம் அமைதியா இருக்கீங்க. புரியுதா புரியலையா? Yes, sir. Yes, sir. Yes, sir. ஓகே, நெக்ஸ்ட் போலாம்ல. Yes, sir. Yes, sir. இப்போ இன்டர்செக்ஷன்னா எல்சிஎம் எடுக்கிறோம்ல சார், அப்போ HCF எந்த சிச்சுவேஷன்ல எடுக்கணும்? அதுக்கு எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன், சொல்லி தரேங்க. போறப்போ அந்த ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகே சார். ஓகேங்க. சரிங்க. இப்போ இந்த கொஸ்டின் நம்பர் 12 பாத்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்? LCM. எல்சிஎம். இப்போ கொஸ்டின் நம்பர் 13 வருவாங்க. ஓகேவா? இது ரீட் பண்ணுங்க. The greatest possible length which can be used to measure exactly the length 7 meter, 3 meter 85 centimeter, 12 meter 95 centimeter is? எஸ். இப்போ என்ன சொல்றாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரையாங்கிளோட 3 பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 35 சென்டிமீட்டர் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு 28 சென்டிமீட்டர் இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 42 சென்டிமீட்டர் இருக்கு. இந்த 3ஐயும் ஒரு ஸ்கேல வச்சு மெஷர் பண்றோம். நல்லா லிசன் பண்ணுங்க. ஒரு ஸ்கேல வச்சு மெஷர் பண்றோம். அந்த ஸ்கேலோடைய லார்ஜஸ்ட் லென்த் எவ்வளவா இருந்தா இத என்னால ஈஸியா மெஷர் பண்ண முடியும்? இந்த 3 பக்கத்தையும் 42. 42 சார். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி 42 வச்சு நான் மெஷர் பண்றேன். ஆனா இங்க 42 போதுமா? ரொம்ப குட்டியெல்லாம் இருக்கும். நான் சொல்றது புரியுதாங்க? இந்த சைடு நான் ஒரு சைடு வச்சுனா 42 ஓகே கரெக்டா மெஷர் பண்ணிடுவேன். இப்போ 35 சென்டிமீட்டர்ல வச்சு நான் மெஷர் பண்ணா அப்படின்னா எனக்கு அளவு குட்டியா தானே இருக்கும். இப்போ டவுட்டா தானே இருக்கு எனக்கு. இது எத்தனை சென்டிமீட்டர் எனக்கு தெரியாது. ஏன்னா 42 கீழ தான். 7. வெரி குட். 1 சென்டிமீட்டர் ஸ்கேல் வச்சு கூட நான் மெஷர் பண்ணலாம். 1 சென்டிமீட்டர் இருக்கு, 1 சென்டிமீட்டர் இருக்கு, 1 சென்டிமீட்டர் இருக்குன்னு 35 டைம்ஸ் வச்சு மெஷர் பண்ணலாம். ஆனா 7 சென்டிமீட்டர் தான் பாத்தீங்கன்னா இந்த 3க்கும் காமனா இருக்கக்கூடிய ஒரு ஜங்ஷன், ஒரு ஃபேக்டர்.
சரியா? அப்ப 7 சென்டிமீட்டர் ஸ்கேல வச்சேன்னா இந்த 7 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர்னு ஒரு 5 டைம் வச்சு மெஷர் பண்ணலாம். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் 7 7 சொல்லி ஒரு 4 டைம் மெஷர் பண்ணலாம். இங்க 7 7 7 7 6 டைம்ஸ் மெஷர் பண்ணலாம். பண்ண முடியுமா முடியாதாங்க? எஸ் சார். அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நம்ம யூஸ் பண்ற டெக்னிக் HCF. நம்பரை பிரேக் பண்ற மாதிரி இருந்தா யூஸ் பண்ண வேண்டியது HCF. காமன் இன்டர்வல் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றது என்னது? LCM. LCM. இப்போ இந்த क्वेश्चनல வந்து லென்த் வந்து பாருங்க 7 மீட்டர், இன்னொன்னு வந்து என்ன 3 மீட்டர் 85 சென்டிமீட்டர். ஒரு மீட்டர்னா எவ்வளவு சென்டிமீட்டருங்க? 100. 100. அப்போ 7 மீட்டர்னா எவ்வளவு சென்டிமீட்டருங்க? 700 centimeter. 700 சென்டிமீட்டர். அப்ப 3 மீட்டர் 85 சென்டிமீட்டர் எவ்வளவுங்க? 85 centimeter. சென்டிமீட்டர். அண்ட் நெக்ஸ்ட் 12 மீட்டர் அப்படின்னா 1200 சென்டிமீட்டர். அது கூட ஒரு 95 சென்டிமீட்டர். அப்ப 1295 சென்டிமீட்டர். இப்போ இதோட லார்ஜஸ்ட் பாசிபிள் லென்த் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணணுங்க? HCF. ஓகேங்க. அப்ப 700 எப்படி எழுதலாம்? 7 into 100. 100 எப்படி எழுதலாம்? 10 into 10. அதாவது 2 square into 5 square. இப்ப அதே மாதிரி 385. 385 எப்படிங்க எழுதலாம்? இதுவும் கண்டிப்பா 7ஆம் வாய்ப்பால டிவைட் ஆகும். 7 into 5 35 carry over 3 55. 55 எப்படிங்க எழுதலாம்? 5 into 11 1295. இது எப்படிங்க எழுதலாம்? இது கண்டிப்பா 5ஆம் வாய்ப்பால டிவைட் ஆகும். 5 into 2 10 carry over 2 5 times 25 carry over 4 9 times. இது 259 7ஆம் வாய்ப்பால டிவைட் ஆகும். 3 times 21 carry over 4 7. சரிங்க. இப்போ இதுக்கு நம்ம HCF கண்டுபிடிக்கணும். இதுல எல்லாத்துலயும் எதுங்க காமனா இருக்கு? 700 385 1700. எது காமனா இருக்கு? என்ன நம்பர் காமனா இருக்கு? 5 and 7. 7 காமனா இருக்கு. 5 காமனா இருக்கு. 5 ஓட லோவஸ்ட் பவர் என்னங்க? 1. 1. 7 ஓட லோவஸ்ட் பவர் 1. 7 into 5 35. அப்ப எவ்வளவு சென்டிமீட்டர் ஸ்கேல் இருந்துச்சுன்னா என்னால மெஷர் பண்ண முடியும்? 35 centimeter. புரியுதா புரியலையா? எஸ் சார். Yes, sir. Yes, sir. Yes, sir. நெக்ஸ்ட் போலாமாங்க? Yes, sir. ஓகேங்க. இதெல்லாம் வந்து நீங்க ஆப்ஷன் வச்சு சால்வ் பண்ணிடலாம். ஹவவர் நான் சொல்லி கொடுக்குறேன். ரீட் பண்ணுங்க. Find the greatest number that will divide 43, 91 and 183 so as to leave the same remainder in each case. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி क्वेश्चनக்கு டைரக்டா ஆப்ஷனை வச்சு எதுல டிவைட் ஆகுதுன்னு பார்த்து ரிமைண்டர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனும் சொல்லுவீங்க. சரிதானே? சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுத்திருக்க நம்பரோட டிஃபரன்ஸ் எடுத்துருங்க. என்னென்ன டிஃபரன்ஸ் வருதுங்க? 43க்கு 91க்கு டிஃபரன்ஸ் எவ்வளவுங்க வருது? இருக்கீங்களா? என்ன வருதுங்க? 48. அதே மாதிரி 183க்கும் 91க்கும் என்னங்க டிஃபரன்ஸ் வருது? 92. அதே மாதிரி 143க்கும் 183க்கும் என்னங்க டிஃபரன்ஸ் வருது? என்னங்க டிஃபரன்ஸ் வருது? 140. இது எல்லாமே எந்த நம்பரால டிவைட் ஆகுது பாருங்க. 4. 4 ஆல டிவைட் ஆகுது. அப்ப நம்மளோட ஆன்சரே வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட்டுங்க. என்ன ஷார்ட்கட் அப்படின்னா கொடுத்திருக்க நம்பரோட டிஃபரன்சஸ் எல்லாத்தையும் எடுத்து அது எதால டிவைட் ஆகுதோ அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 43, 91, 183 டிவைட் பண்ணும்போது ஒரே ரிமைண்டர் கொடுக்கும். கிளியரா அன்கிளியராங்க? Yes, sir. Clear. Yes, sir. ஓகேங்க. சோ क्वेश्चन நம்பர் 15 வந்து சேம் மாடல். ஐ கிவ் யூ ஹோம்வொர்க். ஓகே. क्वेश्चन நம்பர் 16 வருமா? Okay, sir. ரீட் பண்ணுங்க. போர் அடிக்குதா? ஓகேங்க. ரீட் பண்ணுங்க. Find the least number which when divided separately by 15, 20, 36 and 48 leaves 3 as remainder in each case. ஓகேங்க.
இப்போ 15, 20, 36, 48 இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்பரை வந்து டிவைட் பண்ணுது. டிவைட் பண்ணும்போது அதுக்கு ரிமைண்டர் என்ன கொடுக்குதுன்னு சொல்றாங்க? 3, sir. 3. இந்த 15, 20, 36, 48 இந்த 3 நம்பரும் எந்த ஒரு லீஸ்ட் நம்பரால டிவைட் ஆகும்னு சொல்லி முதல்ல கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் இந்த 2 1 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 3 இந்த 2 நம்பர் இருக்கு. இந்த 2 நம்பர் காமனா எந்த நம்பரை டிவைட் பண்ணும்? 1. ஆஹா, நான் கேக்குறது வந்து இந்த 2 நம்பரை எது டிவைட் பண்ணணும்னு கேட்கல. இந்த 2 நம்பர் சேர்ந்து எந்த நம்பரை டிவைட் பண்ணும்? 6, sir. இந்த 6 என்னது இந்த 2 நம்பருக்கு? LCM. எல்சிஎம். இப்ப என்ன சொல்றேன், இந்த 2வையும் இந்த 2ம் 3யும் ஏதோ ஒரு நம்பரை டிவைட் பண்ணி எனக்கு ரிமைண்டர் வந்து 1 கொடுக்குதுன்னு சொல்றேன். அப்ப எந்த நம்பரா இருக்கும்? 7. 7. ஏன்னா இந்த 6ஓட 1 சேர்த்துனா 7 வரும். இந்த 7 வந்து 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2 times 3 6 ரிமைண்டர் 1 வரும். இந்த 7 வந்து 3 ஆல டிவைட் பண்ணா 2 times 3 6 ரிமைண்டர் வந்து 1 வரும். சரிதானே? அப்ப எல்சிஎம் கூட 1 ஆட் பண்ணா உங்களுக்கு தேவையான ரிமைண்டர் கிடைச்சிரும்ல. இப்ப அதே தானே இந்த 15, 20, 36, 48க்கு பண்ணணும். சோ அப்ப இதுக்கு எல்சிஎம் எடுத்துடலாமா? 15 எப்படி எழுதலாம்? 3 into 5. 20 எப்படிங்க எழுதலாம்? 4 into 5. அதாவது 2 square into 5. 36 எப்படிங்க எழுதலாம்? 6 into 6. இல்ல 9 into 4. 9 வந்து 3 square எழுதலாம். 4 வந்து 2 square எழுதலாம். 48 எப்படிங்க எழுதலாம்? 16 into 3. 16 எப்படி எழுதலாம்? 2 power 4. 3 power 1. இப்போ இதுல எல்லாத்துல எதுங்க காமனா இருக்கு? எல்லாத்துல என்ன நம்பர் இருக்குங்க? 3 இருக்கு, 2 இருக்கு, 5 இருக்கு. 2ஓட ஹையஸ்ட் பவர் என்ன? 4. ஆஹா, 4 கரெக்ட். 3ஓட ஹையஸ்ட் பவர் என்னங்க? 2. 5ஓட ஹையஸ்ட் 1. இப்போ இத நம்ம சால்வ் பண்ணுவோமா? சால்வ் பண்ணா எல்சிஎம் கிடைக்கும். சால்வ் பண்ணா நமக்கு என்ன வருது? 720. 720 வருதுங்களா? கரெக்டா? சரி, Yes, இதெல்லாத்தையும் sir. நான் மல்டிப்ளை பண்ணும்போது 720 வருதுங்க. எனக்கு ரிமைண்டர் வந்து 3 கொடுக்கணும் அப்படின்னா அது என்ன நம்பரா இருக்கும்? 723. இப்ப இந்த 723 நான் 15ல 20ல 36ல 48ல டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன ரிமைண்டர் வரும்? 3. அவ்வளவுதாங்க. புரியுதா? புரியலையா? புரியுது சார். ஓகேங்க. இனி ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கோங்க, நான் முடிச்சு விட்டுறேன். ஓகேவா? Question number 17. Yes, you can take it. ஆட் பண்றோமா சார்? எடுத்து அந்த 3ங்கிறது வந்து क्वेश्चनல வந்து லீவ்ஸ் தி ரிமைண்டர் 3ங்கிறதுனால 3 ஆட் பண்றோமா? ஆமா, ரிமைண்டர் 3 கொடுக்குது அப்படின்னா 3 ஆட் பண்ணணும். ரிமைண்டர் 7 கொடுக்குன்னு சொன்னா 7 ஆட் பண்ணிடணும். 1 கொடுக்கணும் 1 ஆட் பண்ணணும். ஓகே, थैंक यू சார். Thank you. சரி, இப்போ question number 17 I give you homework. இப்போ 18 கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ரீட் பண்ணுங்க. Find the smallest number of 2 digits which on being divided by 2, 3, 4 and 5 leaves a remainder 0, 1, 2 and 3 respectively. Yes. இப்போ find the smallest number of 2 digits. அது 2 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கொடுக்கணும்? 0. 3 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கொடுக்கணும்? 1. 4 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கொடுக்கணும்? 5 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கொடுக்கணும்? 3. இப்போ இந்த டிவைசருக்கும் ரிமைண்டருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னங்க? டிஃபரன்ஸ் என்னங்க? 2 தானே? இதுக்கு டிஃபரன்ஸ் என்னங்க? இதுக்கு டிஃபரன்ஸ் இதுக்கு டிஃபரன்ஸ். அப்ப எல்லாத்துக்கும் காமன் டிஃபரன்ஸ் தானே இருக்கு. ஆமாவா இல்லையாங்க? ஆமா சார். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொடுத்திருக்க நம்பர்ஸ் எதுல காமனா டிவைட் ஆகுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். எந்த நம்பர்ல காமனா டிவைட் ஆகும்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணுங்க? LCM. எல்சிஎம் 2, 3, 4, 5 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் என்னங்க வரும்? 60. 60 வரும். சரிங்க. இப்போ 60 2ல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0 வரும். 3ல டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் 0 வரும். 60 4ல டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 0 வரும். 60 5ல டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் வந்து 0 தான் வரும்.
அப்போ எனக்கு ரிமைண்டர் 0 1 2 3 வரணும் அப்படின்னா இங்க டிஃபரன்ஸ் என்னங்க இருக்கு? 2 சார். இப்போ அந்த 60ல இருந்து டிஃபரன்ஸ் ஆன 2 சப்ட்ராக்ட் பண்ணுங்க, என்ன வருங்க? 58. இப்போ 58 2 ல டிவைட் பண்ண ரிமைண்டர் என்ன வரும்? 0. 58 3 ல டிவைட் பண்ண ரிமைண்டர் என்ன வரும்? இல்ல 58 3 ல டிவைட் பண்ணா நமக்கு ரிமைண்டர் 1 வராது. வரும் சார் வருது சார். வருது. ஓகேங்க, பெர்ஃபெக்ட். ரிமைண்டர் வந்து 1 வருது. 58 4 ல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 2 வரும். 58 5 ல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 3 வருது. அப்ப ஆன்சர் என்னங்க? 58. இன்னி கூட கொஞ்சம் புத்திசாலித்தனமா பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆப்ஷனை வச்சு டிவைட் பண்ணி பார்த்தலாம்ல. 58/2, 58/3, 58/4, 58/5 பண்ணி பார்த்தா ரிமைண்டர் இது வந்துச்சுன்னா இதுதான் ஆன்சர். எஸ் சார். இது ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக நான் இதை சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? இதுதான் ஆக்சுவல் ப்ரொசீஜர். பட் உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து ஆப்ஷன் வச்சு போட்டு போயிடலாம். ஓகேங்க. கொஸ்டின் நம்பர் 19 ஐ கிவ் யூ ஹோம்வொர்க். ஓகே, கொஸ்டின் நம்பர் 20ங்க. ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். Find the largest 4-digit number that is divisible by 14, 24, 27 and 32. ஒரு லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் இருக்கு. அந்த லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் 14 ஆலையும் 24 ஆலையும் 27 ஆலையும் 32 ஆலையும் டிவைட் ஆகணும்னு சொல்றேன். சரிங்க. இப்போ நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன், இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு 3 நம்பர்ஸ் இருக்குப்பா. அந்த நம்பர் வந்து பாத்தீங்க, ஓகே, உங்ககிட்ட வந்து ஒரு 2 நம்பர்ஸ் இருக்குப்பா. அந்த நம்பர் வந்து 5 and 10. இந்த 2 நம்பர்ஸும் வந்து எந்த லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பரை டிவைட் பண்ணணும்னு சொல்லி கேக்குறேன். எந்த லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பரை டிவைட் பண்ணணும்னு சொல்லி கேக்குறேன். அப்ப நீங்க என்னங்க பண்ணுவீங்க? இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் டிவைட் ஆகுற ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்? 1000. 1000. சரியா பாருங்க. ஸ்மாலஸ்ட் நம்பர் 10. ஏன்னா இதோட எல்சிஎம் வந்து 10 தானே. நெக்ஸ்ட் 20, நெக்ஸ்ட் 30, 40 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதாவது 10ஓட மல்டிபிள் தான் வந்து போய்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 20 10ல டிவைட் ஆச்சுன்னா அது 5லயும் டிவைட் ஆகும், 10லயும் டிவைட் ஆகும். சரிதானே? 30 வந்து 10ல டிவைட் ஆகும். அப்ப அது 5லயும் டிவைட் ஆகும், 10லயும் டிவைட் ஆகும். அப்ப 10ஓட மல்டிபிள் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சா போதும் தானே? எஸ் சார். உங்களுக்கு தெரிஞ்ச லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் சொல்லுங்க. 90. இப்போ இந்த 9999 10 ஆல டிவைட் பண்ணுங்க. 9 into 10 90. இந்த 9 கீழ இறக்கிடுவோம். again 9 into 10 90. again இந்த 9 கீழ இறக்கிடுவோம். 9 into 10 90. இப்போ ரிமைண்டர் என்னங்க வருது? இப்போ இந்த ரிமைண்டர் 9 வராம இருந்துச்சு அப்படின்னா கொடுத்திருக்க நம்பர் வந்துட்டு 10ல டிவைட் ஆகும் தானே அர்த்தம்? எஸ் சார். அப்ப இந்த 9999ல 9 கழிச்சு விடுங்க, எவ்வளவு வரும்? 9,990. அப்ப இந்த 9990 வந்து எதுல டிவைட் ஆகும்? 5லயும் ஆகும், 10லயும் ஆகும். 10ல டிவைட் ஆகும். அப்ப அது 5லயும் டிவைட் ஆகும், 10லயும் டிவைட் ஆகும். புரியுதா புரியலீங்களா? புரியுது சார். Yes, sir. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அதே மாதிரி இந்த 14, 24, 27, 32க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். எழுதலாம். 2 into 7 24 எப்படி எழுதலாங்க? இல்ல 8 3 சார் 24 போட்டுக்கலாமா? 8 எப்படி எழுதலாம்? 2 cube 8 into 3. நெக்ஸ்ட்ங்க 27 எப்படிங்க எழுதலாம்? 3 into 3, sir. 32 எப்படிங்க எழுதலாம்? 4 8 சார் 32. இல்ல 16 into 2 16 into 2 16 வந்து 2 power 4 ன்னு எழுதலாம். இல்லைங்க 2 power 5 இல்லையா? இப்ப எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதுல என்னென்ன நம்பர் இருக்குங்க? என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு? 2, 3, 7. என்னங்க? 5. 3 ஓட ஹையஸ்ட் பவர் 3. 7 ஓட ஹையஸ்ட் பவர் 1.
இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 2 பவர் 5 அப்படின்னாலே 32. 32 பெருக்கல் 27 பெருக்கல் 7 மல்டிப்ளை பண்ணுங்க என்னங்க வரும்? 6048. சரிதானே? 6048 வந்து பாத்தீங்கன்னா லீஸ்ட் 4 டிஜிட் நம்பர். ஆனா அவன் என்ன கேக்குறாங்க? largest. அப்ப லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் அப்படின்னா இதோட மல்டிபிளா தானே இருக்கும் அது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 and 10 வச்சுக்கோங்களேன். இதோட எல்சிஎம் வந்து 10ங்க. இதோட நெக்ஸ்ட் மல்டிபிள் என்னங்க 20. இதோட நெக்ஸ்ட் மல்டிபிள் என்னங்க 30. இந்த மாதிரி தானே போய்கிட்டே இருக்கும். Yes, sir. என்னோட மல்டிபிள் 20, நெக்ஸ்ட் மல்டிபிள் 30 அந்த மாதிரி தானே போயிட்டே இருக்கு. அப்ப இதோட நெக்ஸ்ட் மல்டிபிள் என்னவா இருக்குங்க? 6048 into 2 என்னங்க வரும்? 12096. சரிதானே? ஆனா இது எவ்வளவு டிஜிட் நம்பர் ஆயிருச்சு? 5 digit. அப்போ ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பரும் லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பரும் 60481. புரியுதா புரியலீங்களா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஓகேங்க. இதுக்கு மேல உங்களோட பொறுமையில நான் விளையாடல. கொஸ்டின் நம்பர் 22 மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு இன்னைக்கு வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்ணிருங்க. ஓகேவா? வாட் பீப்புள்? Thank you sir. இப்போ HCF ஆஃப் ஒரு சின்ன டவுட் சார். HCF 10 and 30 வந்து என்ன சார் வரும்? இப்போ 2 ஆல வருது 5 ஆல வருது. 2 into 5 பண்ணணுமா? HCF of 10 and 30 வந்து எப்படி போனோம்னா முதல்ல 2ஆல டிவைட் பண்ணுங்க. 5 வருது, அதுக்கப்புறம் 15 வருதா? இப்போ 10 and 30 வந்து 2ஆல டிவைட் பண்ணும்போது 5 and 15 தான் வரும். மறுபடியும் 5 ஆல பண்ணலாம்ல சார் அது? மறுபடியும் 5ஆல பண்ண முடியும்ல? அப்ப 3 13 வரும். 13 வருதா? அப்ப வந்து 2 5 மல்டிப்ளை பண்ணணுமா சார்? 2 into 5 மல்டிப்ளை பண்ணா 10 வரும். அதான் சார். இப்போ நம்மளுக்கு அது லீஸ்டா இருக்கிறது எல்லாமே இப்போ எந்தெந்த ஃபேக்டர் வருதோ அது எல்லாமே மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்கணும். மல்டிப்ளை பண்ணிரணும். பண்ணா HCF கிடைக்கும். Thank you சார். தேங்க்யூ. ஓகேங்க. யாருக்காவது டவுட் இருக்கா? அடுத்து No. இந்நேரம் பரீட்சை முடிஞ்சிருக்கும். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? கொஞ்சம் சீரியஸா இருங்க. தயவு செஞ்சு விளையாண்டுறாதீங்க. ஸோ ரிவிஷன் கிளாஸஸ் கொஞ்சம் கரெக்டாக அட்டன் பண்ணுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், லாஜிக்கல் ரீசனிங்க்கு கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுங்க இந்த டைம். கோடிங், டிகோடிங், டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல லீனியர் அரேஞ்ச்மெண்ட் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த பிக்சர் பேஸ்டு பசல்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆல்பா நியூமெரிக் சீரியஸ் பாருங்க. ஆர்டர் அண்ட் ரேங்கிங் பாருங்க. அதுக்கப்புறம் குவான்ஸ்ல நான் சொல்ற டாபிக் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், ரேஷியோஸ், ஆவரேஜஸ், டைம் அண்ட் ஒர்க், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், மிக்சர் அண்ட் அலிகேஷன். இதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வேர்பல்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், கிராமர், எரர் ஸ்பாட்டிங், ஜம்பிளிங் தி சென்டென்சஸ், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் இப்ப பார்க்க வேண்டாம், விட்டுருங்க. டேட்டா சஃபிஷியன்சில நான் உங்களுக்கு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். அது டெக்னிக். அந்த டெக்னிக் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் குவான்ஸோ ரீசனிங்கும் கம்பைன் பண்ணது தான் டெக்னிக். இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீசென்டான மார்க் வாங்க முடியும். ஒரு 35 மார்க்ல இருந்து 40 மார்க் இதுலயே வாங்கிடலாம். அதுக்கப்புறமா வந்து அந்த உடசலா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், பிசினஸ் சிச்சுவேஷன் எல்லாம் போட்டீங்கன்னா அழகா 50 மார்க் வாங்கிடலாம். இது MBAக்கு. MCAக்கு எல்லா டாபிக்ஸும் படிக்கணுங்க. பட் நான் சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு மற்ற டாபிக்ஸ் எல்லாம் பாருங்க. கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த OSI லேயர்ஸ் பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ நெட்வொர்க்கிங் லேயர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மெமரியில இருந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்கறாங்க, மெமரி பார்த்துக்கோங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் 3 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்கேன். அதை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போதும். ஓகேவாங்க? எஸ் சார். சார் ஏதோ ஒரு புக் நேம் சொன்னீங்களா சார்? மகேந்திரா சம்திங்னு. ஆமாங்க. அது உங்களுக்கு இன்னும் கிடைக்கலையா? நௌசத் மேம் போட்டு இல்லைங்களா? எந்த புக்னு தெரியல சார். இல்லைங்க, வாட்ஸ்அப்ல போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போட்டு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஸோ யாராவது அந்த புக் ரிசீவ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வாட்ஸ்அப்ல போடுங்க. நானும் வந்து மீன்வெல் செக் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே சார். ஓகேங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ். பை பை. குட் நைட் ஆல் ஆஃப் யூ. பை பை. சார் அதுக்கப்புறம் டேட்டா சஃபிஷியன்சில ஏதோ டெக்னிக்ஸ் சொல்லினீங்க. நீங்க அது வந்து கிளாஸ்ல டீச் பண்ணதானே இல்ல யூடியூப்ல தான் அப்லோட் பண்ணிருக்கீங்களா?
ஏங்க நம்ம கிளாஸ்ல டீச் பண்ணதாங்க, யூடியூப்ல எதுவும் அப்லோட் பண்ணல. ஓகே சார். இன்னி இந்த வார வர கிளாஸஸ் தான் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். இந்த கிளாஸ்ல இருந்து எல்லாமே வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவேன். பட் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிராஷ் கோர்ஸ்ல நடத்துனது உங்களுக்கு நம்மளோட இதுல மட்டும் தான் ஷேர் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஓகே சார். ஓகேங்க, டன். சார் இந்த OMR ஷீட் வந்து கம்ப்யூட்டர்ல வேல்யூ பண்ணுவாங்களா இல்ல மேனுவலா பண்ணுவாங்களா சார்? இல்ல இந்த ஷேடிங் பண்றதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ராப்பரா இருக்கு, ப்ரிசைஸா இருக்கணுமா? அப்படியெல்லாம் பயப்படாதீங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரொம்பலாம் வெளியில போற மாதிரி செட் பண்ணாதீங்க, அதுக்குள்ள மட்டும் விழுகிற மாதிரி செட் பண்ணுங்க. ஏதாவது கொஞ்சம் டாட் வெளியில போச்சுன்னா அப்படியெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? பட் என்னன்னா அந்த ரவுண்டுக்குள்ள ரவுண்டு பார்டரோட சேர்த்து செட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே சார். மத்த பாக்ஸ்ல ஒரு டாட் வச்சாலும் அது கன்சிடர் பண்ணிடுவாங்களா இல்ல? அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பண்ண மாட்டாங்க. பட் என்னன்னா 2 இதுல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு விட்டுட்டு ஷேர் பண்ணிடுவாங்க. 2 இதுல போட்டுட்டு நீங்க கிராஸ் புரியுது பண்ணீங்கன்னா அது கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே சார். ஓகேங்க. சோ தேங்க்யூ, பை பை. Thank you, sir. தேங்க்யூ சார். சார். Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you, sir.